இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்து வருகிறதான இந்த கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கிதியோனும் ஆவியானவரும் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலும் கூட தேவன் கிதியோனோடு கூட இருந்தார், கிதியோனும் தேவனோடு கூட இருந்தார். எனவே ஆவியானவர் எப்பொழுதும் கிதியோன் மேல் இறங்கினார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்குவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி இரண்டாவது காரணத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றார். 16வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களை மீதியானவருடைய கைக்கு மீட்டு ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் கிதியோனை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் கிதியோனுடைய வாழ்க்கையில அவருக்கு உள்ளாக ஒரு கலக்கம் இருக்கிறது. இது எப்படியாக செய்ய முடியும் என்று சொல்லி. ஏன் அந்த கலக்கம்? கிதியோனுக்குள்ளாக ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? தாழ்மையின் தன்மை கிதியோனுக்குள்ளாக இருக்கிறது. நான் இதற்கு முன்பதாக இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நான் செய்யவில்லை, ஆனால் இப்போது நான் எப்படி செய்ய போறேன் என்று சொல்லி ஒரு கலக்கம் ஏற்பட்டாலும் அந்த கலக்கத்திற்கான காரணத்தை நாம் பார்ப்போமானால் அது அவருடைய தாழ்மை நிமித்தமாக தான் வந்தது. அதை தான் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லோரிலும் சிறியவன் என்றார். பிரியமானவர்களே, கிதியோன் தன்னை தாழ்த்துகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொன்னவன கிதியோன் என்ன செய்யவில்லை? தன்னுடைய சுயத்தை நம்பி அவர் செல்லவில்லை. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி சொன்னாலும் கூட கிதியோன் யோசிக்கிறான், என்னுடைய சுயத்தினால நான் முடியாத ஆண்டவரே, ஏனென்று சொன்னா நான் சிறியவன், நான் எளிமையானவன், நீங்க என்னோடு கூட இருந்தால் அது எனக்கு முடியும் என்று சொல்லி கிதியோன் சொல்வதை இந்த இடத்துல பார்க்கிறோம். கிதியோன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறார். கிதியோன் தன்னை தாழ்த்துவதால் ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்குகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்ல தாழ்மை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கும் நமக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கும் நமக்கு தாழ்மை வேண்டும், நமக்கு கீழாக இருக்கிறவர்களிடத்திலும் நமக்கு தாழ்மை வேண்டும். அது ஒருவேளை வயது ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை வேற என்ன காரியங்கள் போஸ்டிங்ஸ்ல இருந்தாலும் சரி, எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தாழ்மையை மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறார். இதே தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் உயர்ந்தவர் தான், ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது யாரை எதிர்பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவர்களை எதிர்பார்க்கிறார். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, மேட்டிமையானவர்களை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். கிதியோன் தன்னை தாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவில்லை. என்னுடைய குடும்பம் சிறிய குடும்பம் ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டில் இத்தனைக்கு என்னோட வீட்டிலையும் கூட நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே, என்னால் இது முடியுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு சின்ன பிள்ளை கேட்பது போல இந்த கிதியோன் கேட்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் இதை தான் எதிர்பார்க்கிறார். நம்மை நாமே தாழ்த்துகிறோமா? ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சின்ன வெற்றி நமக்கு கிடைத்தவுடன் அந்த வெற்றி என்னால் வந்தது என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். இல்லை இந்த வெற்றி நிச்சயமாக நான் இல்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடிந்திருக்காது, நீங்க எனக்கு கொடுத்த வெற்றி என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. அப்படி ஆண்டவருக்குள்ளாக அந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம் என்று சொன்னால் அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த தாழ்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன காணப்பட வேண்டும்? ஆண்டவருடைய தாழ்மை நமக்கு காணப்பட வேண்டும். இருதயத்தில் தாழ்மை காணப்பட வேண்டும். மேட்டிமையான கண்கள் நமக்கு இருக்கிறதா?
ஜீவனத்தின் பெருமை நமக்கு இருக்கிறதா? இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் போது எந்த காரியமும் நமக்கு கூட வராது. நம்முடைய கண்கள், மேட்டுமையான கண்கள் இந்த உலகத்தோடு உலகமாய் அழிந்துவிடும். ஜீவனத்தின் பெருமை இந்த உலகத்தோடு உகளாய் அழிந்துவிடும். நாம் சம்பாதித்த செல்வம், புகழ் எல்லாமே ஒரு சில காலங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் தாழ்மையோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நித்திய புகழை, பரலோக ராஜ்யத்தில் பெறுகிற புகழை நாம் சம்பாதிக்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தில், ஆண்டவருடைய சேனையில கர்த்தரை ஆராதிக்கிற புகழை நாம் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்டதான கிருபைகளை தான் கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அநேக நேரத்தில் திருச்சபையில கூட, அநேக நேரத்தில் ஒருவேளை கூடுகையில கூட நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை எல்லா காரியத்திலும் தாழ்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? எந்தெந்த காரியத்தில் பெருமை நாவி நம்ம எட்டி பார்க்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் தாழ்மைக்கு ஒரு சிறந்த அடையாளமாய் ஆயக்காரனுடைய ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆயக்காரனுடைய ஜபம் லூக்கா 18வது அதிகாரம் 13-14 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. பரிசேயனோ தன்னுடைய ஜீவனத்தின் பெருமை நிமித்தமாக தன்னுடைய ஜபத்தில் கூட பெருமை பாராட்டி கொண்டிருந்தான். ஆனால் இந்த ஆயக்காரனோ தன்னுடைய நிலைமையை உணர்ந்தவனாய், ஆயக்காரன் ஆண்டவருடைய முகத்தை கூட பார்த்து ஏறெடுக்க துணியாமல் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினான். அவன் தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக அவன் ஆண்டவருடைய பார்வையில கனத்தை பெற்றான். ஆனால் இந்த பரிசேயன் உலக ரீதியாக அவன் ஒருவேளை கனம் பெற்றிருக்கலாம், உலக ரீதியாக அவன் ஒருவேளை தன்னை உயர்த்தி காட்டியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில பரிசேயனுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தாழ்த்துகிற ஆயக்காரனுக்கு தான் அங்கீகாரம் கிடைத்தது. அதே போலதான் கிதியோனும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னைத்தான் தாழ்த்தினான். ஆண்டவரே, நான் பராக்கிரமசாலி என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் அது என் நிமித்தமாய் வந்ததில்லை ஆண்டவரே, நான் எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீங்க இருந்ததால் மாத்திரம்தான் நான் அப்படி செய்திருக்க முடியும் என்று சொல்லி கிதியோன் தன்னை தாழ்த்துவது நிமித்தமாக ஆவியானவர் கிதியோனோடு கூட இருந்தார். ஆவியானவருக்கு பெருமைனாலே பிடிக்காது. ஏனென்று சொன்னால் அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் தாழ்மையின் சொரூபமாய் காணப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும். நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கணும் என்று சொல்லி நாம் போராடி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அது ஆவியானவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையின் ரூபம் நாம் தரிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தாழ்மையின் ரூபம் தரித்தவராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். நாமும் கூட அந்த தாழ்மையை தரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை மனதில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற தாழ்மை மனதில் காணப்பட வேண்டும். எந்த ஒரு ஞானமாக இருந்தாலும் சரி, எந்த ஒருவேளை வசதியின் காரியங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான். உங்களை என்னையும் படைத்த அந்த கர்த்தர் கொடுத்தது தான். அவர் இல்லை என்று சொன்னால் எந்த காரியமும் நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த தாழ்மையை நாம் தரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஒரு ஹம்பிள்னஸ் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான இந்த தாழ்மை, கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு காரணமே இந்த தாழ்மை தான். ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே தாழ்த்துகிறவராய் காணப்படுவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பார்ப்போம். எந்தெந்த காரியங்களில் நான் தாழ்மை இல்லாமல் காணப்படுகிறேன்? ஒருவேளை என்னுடைய வேலை செய்கிற இடத்துல, என்னுடைய பக்கத்து வீட்டில் எந்தெந்த காரியங்களில் தாழ்மை இல்லாமல் காணப்படுகிறனோ, ஆண்டவரே அந்த காரியத்தை நீ மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இரக்கம் இருந்த பரலோக பிதாவே, அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உன்னை கருத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். அப்பா, கிதியோன் தன்னை தாழ்த்து நிமித்தமாக ஆவியானவரே நீர் அவன் மேலே இறங்கினது போல இந்த நேரத்தில் யார் யார் உடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தாவே நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்கள் மேலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே கண்களின் மேட்டிமை, ஜீவனத்தின் பெருமை எங்களை ஆட்கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் பெருமை பாராட்டதபடிக்கு கர்த்தாவே உமக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாக இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. கிதியோன் மேல் இறங்கின ஆவியானவரை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரர் மேலும் இறங்குகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்பராமேஸ்வரம் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை